நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக, நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான சிந்தனை எவ்வளவு காலம் நாங்கள்லாம் ஒரு உதவி இயக்குனர் வர்றதுக்கு முன்னால் இந்த பாட்டு அடிக்கடி நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. ரெண்டு அர்த்தம். அந்த இருள் வந்த போது விளக்குன்னா, வெளியிருக்குது ஒரு சூரியன் இருக்குது இரவானா, ஆனால் அதை விட இருள் வந்த போது விளக்கு உள்ளவே ஒரு ஆன்ம ஜோதி இருக்குது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். ரெண்டு வார்த்தையில் திரு கவிஞர் வாலி அவர்கள் நான் நேரில் சந்திக்கிற போது நான் ஸ்லாகிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரமெல்லாம் பேசியிருக்கேன். அவர் பாடல்களெல்லாம் பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு என்னென்னா, நிறைய பாடல்கள் அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எழுதிட்டே இருக்கிறார் இல்லையா, அவர் மறந்துட்டார். அவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட எனக்கே வந்து ஒரு 300-350 பாட்டு தெரியும். டுவேட்லேருந்து எல்லா பாட்டும், தனி பாட்டிலேருந்து மற்ற படங்கள் இதெல்லாம் தெரியும். அந்த பாட்டெலாம் பாடும்போது சிலதெல்லாம் அந்த வரிகள் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. நிறைய அது குறித்து நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். என்ன நான் சொல்ல வந்தேன் இன்றைக்கி, வாலி சார் பாருங்கள், அந்த பண்பு திரு வாலி சார் உங்களுக்கு தெரியும். 56-55 படத்துக்கு மேலே வந்து தனிப்படங்களே எழுதினார் எம்ஜிஆருக்கு. அது மட்டும் இல்லை, 63 கொள்கை பாடல்கள் அவருடைய சிறந்த பாடல்கள். நான் அவர்கிட்ட பண்ணும்போது சொன்னேன். அப்போ திரு எம்ஜிஆரை பற்றி அவர் பற்றி நம்ம பேசுகிறதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த வாலி சார் வந்து நான் வந்து எனக்கு எம்ஜிஆர் சந்தர்ப்பம் கொடுத்தாரு அதனால் நான் வந்தேன்றதை விட, திரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கிட்ட பேச அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கும் போது அவர் அனுபவித்த அந்த துன்பங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் சொல்ல நான் என்னையே மாற்றிக்கிட்டேன்னு சொன்னார். இதுதான் நான் சொல்ல வந்தது. அதாவது எம்ஜிஆருடைய பண்புகளையும் குணநலங்களையும் பற்றி நம்ம பேசிட்டு வரோம், அவரை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆனால் வாலி சார் சொன்னது என்னென்னா, அவரால் தான் நான் வந்தேன். அதாவது சொல்லுவார் அவர், ஆட்டுவிப்பதும் கூட்டுவிப்பதும் என்னை பாட்டுவிப்பதும் கூடிய பின்பு ஓட்டுவிப்பதும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், காலம்னாலும் கடவுள்னாலும் ஒன்று தான். ஏன்னா கடவுளுக்கே காலாந்தகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லுவார். அவர் அடிக்கடி நகைச்சுவாக சொல்லுவார். அதாவது எம்ஜிஆருங்கிற ஒரு பச்சை வயலில் தான் என்னுடைய சாப்பாடு இருந்தது, எம்ஜிஆருங்கிற பருத்தி விதையில் தான் என்னுடைய ஆடை இருந்தது. அவர் வந்து பாருங்கள், நான் எங்கேயோ ஸ்ரீரங்கத்தில் ஒரு ரங்கநாதருடைய ராய கோபுரத்தில் நான் ஒரு குயில் மாதிரி உட்கார்ந்து கிடந்தேன். அது பாரு பின்னாளில் ராமாபுரம் தோட்டத்துடைய ராஜ குயிலாக நான் மாறிட்டேன், ராஜ கோகிலமாக நான் மாறிட்டேன். எம்ஜிஆருங்கிற அந்த வாயில் உச்சரித்த என்னுடைய தமிழ் இன்றைக்கி உலகமெல்லாம் போய் எனக்கு எம்ஜிஆர்னு சொல்லி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பூரிக்கிறேன்னு சொல்லி அவர் நேரில் சொல்லும்போதே நன்றியோடு தாங்க சொல்லுவார். அவர் சில காலங்கள் வந்து பின்னால் கொஞ்சம் மாறலாம், அது வாழ்வியலுக்காக சிலதெல்லாம் மாற வேண்டியதாக, என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவரால் சில விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனாலும் அவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது, பொது வெளியில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் கூட எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லும் போதே, ஏன்னா நமக்கு அவரை பற்றி நம்ம கேட்டு தான் பழக்கம். ஆனால் அவர் வாழ்ந்து பழக்கன்றதால அந்த எம்ஜிஆர்னு சொன்னாவே அந்த அதிர்வலை அந்த எம்ஜிஆர் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் சொன்னார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், எவ்வளோ பெரிய ஒரு துன்பங்களெல்லாம் அவர் கடந்து வந்தார். அவர் சொன்னார், சில ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள் ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் இந்த ராமச்சந்திரனுக்கும் சொல்லுவார். சில ஒற்றுமைகளை சொல்லுவார். அதாவது 2 பேருமே இழந்த இடத்த தன்னுடைய வில் பவரால் மீட்டுக்கிட்டாங்க. ராமன் என்ன பண்ணார்? தன்னுடைய வில் பவரால் மீட்டுக்கிட்டார்.
எம்ஜிஆர் வில் பவரால், தன்னுடைய எழுச்சியால், அந்த வில்னு சொல்லுவோம்ல, தன்னம்பிக்கையால் தான் வந்தார். 2 பேருமே வில் பவர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு ஒற்றுமை சொல்லுவார், அரக்கர்கள் மத்தியில் மாட்டிக்கிட்ட ஈழத்து மக்களை இந்த ஸ்ரீராமச்சந்திரன் போய் காப்பாற்றினா, அதை போலவே அங்கே நம்ம தமிழ் ஈழ மக்கள் வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிற போது இந்த ராமச்சந்திரன் தான் அவங்களுக்காக பரிதாபப்பட்டு நிறைய உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். அப்போது 2 ஒற்றுமை சொன்னவர் வேற்றுமை கேட்பாருங்க. வேற்றுமை என்னங்க சொல்லுவார்? வேற்றுமை என்ன தெரியுமா? இந்த ராமச்சந்திரன் இந்தியாவிலிருந்து பிறந்து இலங்கைக்கு போனான். அந்த ராமச்சந்திரன் இலங்கையில் பிறந்து இந்தியாவுக்கு நல்ல பேரை வாங்கி தந்தான்னு சொல்லுவார். ரொம்ப அது மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். ஏன்னா எம்ஜிஆர் மேலே கடைசி வரைக்கும் அவர் வைத்திருந்த பாசமும் அவர் வைத்திருந்த பக்தியும். அதனால தான் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன், ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோவில் இல்லாத இறைவன் நான் எழுதினேன். நான் கேட்டேன், உண்மையாகவே எழுதுனீங்கன்னா ஐயோ அதுக்கே கோபப்பட்டாரியா அவருன்னு சொல்லுவார். என்ன காரணம்னா, அப்போ சொல்கிறார், எப்படி வந்து எம்ஜிஆர் மேலே இவ்வளோன்னா, அது ஏன் கேட்குற? எம்ஜிஆர் மேலே வந்து சாதாரணமாக ஒரே நாளில் வந்து இல்லையா? நான் முதல்ல பாட்டு படகோட்டிக்கு முன்னால் கற்பகம் எழுதினா கூடயா, படகோட்டி படம் எழுதின உடனே எனக்கு வந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா, என்னை விட எம்ஜிஆருக்கு அவ்வளோ எதிர்ப்புகள். என்ன சொல்கிறார் அவர்? ஒரு பத்திரிகைலாம் எழுதுவாங்களாம், பிராண்டிடிச்சான் அவரை. அந்த படகோட்டி வந்து ஹிட்டான உடனே எம்ஜிஆர் அறிவிக்கிறாரு, இனி என்னுடைய படங்களுக்கு கவிஞர் வாலிதான் பாடல்கள் எழுதுவான்னு சொன்ன உடனே நான் ஒரு ஆஸ்தான கவி ஆகிட்டேன் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும், படகோட்டியில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதெல்லாம் ஒரு புது கவிஞர் மாதிரியே தெரியாது. ஒரு பழகிய மரபு கவிஞன் ஏதோ ஒரு 10,000 பாட்டு எழுதுன மாதிரியே இருக்கும். தரைமேல் பிறக்க வைத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்து தன்னை கொடுத்துன்னு பாட்டு, அதே போலவே பாட்டுக்கு பாட்டு எடுத்து என்ன ஹிட்டு பாட்டு எல்லாமே. நீ ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை பாட்டு, எத்தனை பாட்டு, அந்த பாட்டை எடுத்து பாருங்கள், இன்ன வரைக்கும் அவ்வளோ ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் அறிவிக்கிறார் பகிரங்கமாக. உடனே இந்த பத்திரிகை பிராண்டுது. என்ன மாதிரி பிராண்டது தெரியுமா? பலே பாண்டியா அப்போ வந்து அவங்க அந்த படமாக அதை சொல்கிறாங்களாம், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்ணங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலேன்னு பாட்டு. அவங்க என்ன பண்ணாங்களா பத்திரிக்காரங்களுக்கு, அட பீடிகளுக்கும் ஊதுபத்திகளுக்கும் பேதம் புரியலை அப்படின்னு மாற்றினாங்களாம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலை, அட பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் பேதம் புரியலேன்னு வாலியை பற்றி தவறாக பிராண்டுறாங்களாம் பத்திரிகையில். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் வந்து திரு கரீம்னு ஒருத்தர் தமிழ் ஒரு பத்திரிகை நடத்தினாராங்க, சினிமா பத்திரிகை. அதே போல் மதிவொளி சண்முகம் அவர் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க 2 பேரும் காங்கிரஸினுடைய ஆதரவாகவும் இன்னொருத்தர் வந்து கண்ணாசனுடைய ஆதரவாக, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களாம், அப்போ பத்திரிகையில் தாறுமாறாக எழுதுகிறாங்களாம். அவங்க சொல்கிறாங்களாம், கற்கண்டுக்கு மாற்று காஞ்சிரங்காயா, கற்கண்டனுக்கு மாற்று காஞ்சிரங்கானா எட்டிப்பழமா, அதே போல் கட்டி பொண்ணுக்கு மாற்று காக்காய் பொண்ணா, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லை, இப்போ பஞ்சராசன் இருந்தார், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கண்ணாசனோட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் கூட அதே மாதிரி அவினாசி மணி இருந்தார். இவங்கெல்லாம் என்ன எழுதுகிறாங்களாம், கோடம்பாக்கத்தில் கோலோச்சுகின்ற கவியரசன் கண்ணதாசனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வந்து ஒரு ஒரு கோல் எடுத்து ஆட்டு விற்கிற குரங்கா அப்படின்னு எழுதினாங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே நூலோரும் மேலோரும் போற்றி பாதுகாத்திருக்கிற தமிழ்ச்சோலையில் ஒரு வாலிங்கிற வானரத்தை விட்டு ஆட்டு விற்கிறாரா எம்ஜிஆர், அவருடைய நப்பாசை தப்பாசையாக போயிடும், இப்படியெல்லாம் மோசமாக படிக்கிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, வாலி சார் என்னை வந்து அப்படியே போட்டு பிறன்றாங்க. சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எம்ஜிஆர், அவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கூட திருடாத படம் எடுத்தவர். ஆனால் அவர் வந்து சிவாஜியுடைய நடிகர் சிவாஜி திலகமுடைய அவருடைய மன்ற தலைவராக இருந்தவர். அவர் பனகல் பார்க்கில் பக்கத்தில் மீட்டிங், காங்கிரஸ் சார்பாக மீட்டிங் போடுறாராம். அப்போ அவர் ஓப்பனாக பேசுகிறாராம் சின்ன அண்ணாமலை, இங்கே பாருங்கள், ஒருத்தர் வாலின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சில சமயங்களில் நொண்டி குதிரைகள் எல்லாம் கிண்டி ரேஸில் ஒரு இந்த நோஸ் ஃபினிஷிங் சொல்லுவாங்க பாருங்கள், கடைசி நேரத்தில் நுழையும் போய் வெற்றி பெற்றுருதுல்ல, அந்த மாதிரி வெற்றி பெற்றுருது. அது வந்து என்றைக்கு சாஸ்வதம் கிடையாதுன்னு பகிரங்கமாக பேசி கைத்தட்டை வாங்குறாங்களாம். இந்த பக்கம் சின்ன அண்ணாமலை, அந்த பக்கம் மதிவொலி சண்முகம், அந்த பக்கம் கரீமு, பத்திரிகை எல்லாம் போட்டு பெறான்றாங்களாம் வாலி சாரை எம்ஜிஆரை வச்சு. அதாவது இந்த மாதிரியே பண்ணால் எல்லா படாதிபதிகள் எல்லாம் நாளடைவில் கையில் நீங்கள் வந்து பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மடாதிபதிகளை தான் போனோம், எல்லார் வீட்டில் போய் இறக்கணுன்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக என்ன விமர்சனம் பண்ணாங்க. இவ்வளவு ஏன் கல்கண்டு தமிழ்வாணன் ஐயா பற்றி சொல்கிறார். அப்போ கல்கண்டு பற்றி தமிழ்வாணன் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம்,
சரி, இப்போ இந்த வாலின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருடைய பாடல்கள் எப்படி அப்படின்னு கேட்டால் உடனே தமிழ்மகன் சொல்கிறாராம், கண்ணதாசனுடைய இடத்த வாலி பிடிப்பாரா? அந்த மாதிரி துணியில் அந்த கேள்வி கேட்கப்பட்டதான். அப்போ அவர் சொல்கிறாராம், கண்ணதாசன் வந்து யானை, வாலிங்கிறவர் கொசு அப்படின்னாராம். இப்படி ஒரு பதில் அந்த அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாராம் வாலி சார். பாருங்கள், காலம் பின்னால் அவருக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்குது. எம்ஜிஆரோட பல படங்கள் எழுதிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்று போல் என்று வாழ்க்கைன்னு ஒரு படம். அந்த படத்தை இவர் 2-3 பாட்டு எழுதினார். அதனுடைய வெற்றி விழா உட்லண்ட்ஸ் ரோட்டில் நடந்தது தான். அப்போ பக்கத்தில் உட்காந்தாராம் தமிழ்வாணை. பார்த்துட்டு அவர் சொன்னாராம், என்ன வாலி, நான் மாதிரி ஒரு காலத்தில் எழுதுனேன், உங்களுக்கு அது வருத்தமா அப்படின்னு கேட்டாராம். உடனே வாலி சார் சொன்னாராம், அது பாருங்கள், கொசு கடிச்சதுன்னா ஆணைக்கால் வரும் அப்படின்னாராம். கிண்டலா, கொசு கடிச்சா ஆணைக்கால் வரும் அப்படின்னாராம். உடனே அவர் பெரிய ஆளாயிட்டார் இப்போ வாலி சார். உடனே நான் என்னுடைய இதுவை என் கருத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவர் கை கொடுத்தாராம். அதை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டாராம். அதாவது அவர் என்ன சொல்லுவார் வாலி சார், இவ்வளோ போராட்டத்துங்களுக்கு மத்தியிலே கூட நான் பாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எம்ஜிஆர் தான். அதை தான் அவர் சொன்னார். எம்ஜிஆர் வந்து பாட்டு கொடுத்ததுக்காக நான் சொல்லலை, அவருடைய கடினங்களை நான் பார்த்தேன். கொழும்பில் அவர் கண்டியில் பிறந்ததுலேருந்து கோட்டைக்கு வந்தது வரைக்கும் அவர் அனுபவிக்காத துன்பமே கிடையாதுன்னுவார். எந்த இடத்துலையும் அவர் சொல்லுவாராம், அவர் வந்து 20 வயசில் நடிக்க வராரு, சின்ன பாத்திரம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வராரு சதிலீலாவதியில். அதுக்கப்புறம் பிரகலாத்தா, அதுக்கப்புறம் ஸ்ரீமுருகன், சின்ன பாத்திரம். 10 வருடம் போராடுறாரு ராஜகுமாரி, அதுவே பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னால் சாயா பிரச்சனை, அதுக்கு முன்னால் சாலி வாகனை, அதில் வில்லனாக நடிக்கிறாரு. அதில் ரஞ்சனன் கூட நிறைய சொல்லியிருக்கேன். அந்த கடினமெல்லாம் சொல்லிவிட்டு அந்த காலத்திலேயே ஆணை கவுனியில் வந்து தன்னுடைய தாயோடும் தன்னுடைய அண்ணனோடும் அந்த குடும்பத்தோடு பட்ட பாடுகள் எல்லாம் சொல்லும்போது கண்ணீர் வெடிப்பாராம் வாலி. அவர் சொல்கிறார், அதெல்லாம் நான் கேட்காம இருந்திருந்தேன்னா இந்த எதிர்ப்புகளெல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் உடனே ஸ்ரீரங்கத்தை ஓடி விட்டுருப்பேன், எனக்கு நாடகமே போதும் ஓடிட்டுருப்பேன். ஆனால் என்னை தக்க வச்சது இந்த குதிரை மேலே இந்த பீடியை ஊதுபத்தியை ஆக்கினது எம்ஜிஆர் அப்படின்னார். அதுதான் அவருடைய சொல்கிறாரு. என்ன ஒரு முரண் சுவை பாரு, பார்ப்பன எதிர்ப்பும் பரம்பொருள் மறுப்பும் இருக்கிற ஒரு கழகத்தில் அப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு அந்தணனாக இருக்கிறேன், நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறேன், நான் இவ்வளோ பாட்டு எழுதினேன். எந்த சமயத்திலும் அவருடைய குணநலன்களையும் அவருடைய பண்புகளையும் பார்த்து தான் நான் எழுதினே தவிர அவர் இப்படி எழுதுன்னு ஒரு காலமும் சொன்னது கிடையாது. ஆனால் அவர் அனுபவித்த துன்பங்களை ஒரு தடவை சொன்னாராம் எம்ஜிஆர். சொல்லும்போதே ரொம்ப அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப அதிகமாக என்னை வந்து கவனிக்க வச்சது. ஒரு முறை, வாலி, நீங்கள் வந்து இப்போது பாட்டு எழுதும் துறையில் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கும், நிறைய இறக்கங்கள் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. விழும்போதெல்லாம் எப்படி எழுந்துக்கணுன்றதை மட்டும் பாருங்கள். எதுவுமே சாஸ்வதம் இல்லை, இந்த நிலை மாறும். இதுவே நமக்கு கடைசி இல்லை, இந்த சம்பவமே நம்ம இந்த நிலையே நமக்கு கடைசி இல்லை, இதை விட மேம்பட்ட ஒரு நிலை இருக்குதுன்னு எந்த நேரத்துலையும் அதை யோசிங்க. இதை சொல்கிறாரு. இதை நான் அப்படியே வச்சுருந்தேன். இதே நான் வந்து மனசுக்குள்ளே வந்து நான் அவர் சொன்னதை அப்படியே நான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் வந்து எப்படி வந்து ஒரு அனுமார் வந்து அவருடைய அகண்ட மார்பை உரிச்சா அதில் வந்து ஸ்ரீராமச்சந்திரன் தெரிஞ்சாரோ, அதை போல் எக்ஸ்ரே கதிரை வச்சு என்னை வந்து ஆராய்ச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் எம்ஜிஆர் தெரிவார் அப்படின்னு சொன்னார். அது சொல்லுவார், சிரிச்சிட்டே சொல்லுவார், எவ்வளோ ஒரு ஒற்றுமை பார்த்தியாயா அப்படி என்கிட்ட சொல்லுவார். அதாவது அந்த அனுமனுக்குள்ளும் ஒரு ஸ்ரீராமச்சந்திரன், அந்த அனுமனுக்குள்ளும் ஒரு ஸ்ரீராமச்சந்திரன், இந்த அடியனுக்குள்ளும் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்வார். அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார். சொல்லும்போதே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் கேட்டேன், இவ்வளவெல்லாம் எதிர்ப்பு இருந்தது, இவ்வளவெல்லாம் நீங்கள் மீறி வந்திருக்கிறீங்களே, எம்ஜிஆர் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாரு, அவருக்கு ஒரு கோபக்காரன் கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளோ பேரை வந்து பகைச்சிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பேரை வந்து தேவரையா கூட ஒரு 4 வருஷம் பேசாமல் இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி வந்து சின்ன இடம் தான் வருமே தவிர, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா அப்படின்னாரு. நான் அண்ணாவுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லுவேன், ஏன்னா இந்தியா கூட இருக்கிறதுக்கு. ஒரு சம்பவத்தை சொன்னார். 1967 இவங்க திமுக ஆட்சி வந்துடுறாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வர் வந்துடுறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் KR பாலன்னு சொல்லி ஒரு பெரிய பட அதிபர், எம்ஜிஆரோட ரசிகர் மன்ற தலைவராக அவர் இருந்தார். கவிரசர் கண்ணதாசனுக்கு 3வது கல்யாணம் பண்ணி வச்சவரே அவர் தான். 2வது 20 படம் எடுத்தவர். தென்றல் திரைன்னு ஒரு இதழ் நடத்தினவர். அவர் தலைமையில் என்ன பண்ணியிருக்காரு, பேரறிஞர் அண்ணாலாம் நல்ல பழக்கன்றதால எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த விஜயா கார்டன் அப்போ இருந்தது, இப்போ விஜயா ஹெல்த் சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த விஜயா கார்டனில் எல்லாருக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாரு. அந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு பேரறிஞர் அண்ணா உள்பட எல்லாம் வராங்க. KR பாலனுடைய நண்பர் தான் வாலி சார்.
உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வரும்போது அவர் சொல்கிறாரு வாலி சார், அப்போ வந்து முல்லை சத்தின்னு ஒருத்தர், அவர் யாரான்னா அந்த கள்ளக்குடி போராட்டத்தில் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நிகழ்வில் கலைஞர் கருணாநிதி கூட வந்து முல்லை சத்தின்றவர் கூட தலை வச்சவரா, அவர் இவருக்கு நண்பரான் வாலி சாருக்கு. நானும் அவரும் வந்து ஒரு மரத்தினுடைய ஒதுங்கு மரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு கார் வந்தது, பார்த்தா பேரறிஞர் அண்ணா இறங்கினார். தொலைவில் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே அருகில் கூப்பிட்ட உடனே முல்லை சத்தி அவர் தெரிந்தால அவர்கிட்ட அவங்க அண்ணன் பேர் வந்து முல்லை வடிவேல்னு பேரான். அவரை பற்றி விசாரிக்கிறாராம் பேரறிஞர் அண்ணா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் மேலே கை போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய், ஆமாம் நிறைய எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு தான் கேள்விப்பட்டேன், நிறைய பாட்டு நல்லா இருக்குது, நல்லா எழுதுறீங்க. அப்போ தான் சொன்னாராம், ட்ரை டு பி இன் இஸ் குட் புக்ஸ் அப்படின்னாராம். ட்ரை டு பி இன் இஸ் குட் புக்ஸ் அப்படின்னாராம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய நல்ல பக்கங்களோட கூட இருங்க, அவர் பக்கத்தில் நீங்கள் இருங்க. பல அர்த்தம் இருக்குது அதில். அதாவது ஒரு நல்ல ஒரு மனிதரோட நல்ல பக்கங்களோட நீங்கள் கூட அவர் கூட இருங்க. ட்ரை டு பி இன் இஸ் குட் புக்ஸ். அவர் நல்ல ஒரு தன்மையோடு இருக்கிற அவர் கூட நீங்கள் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிக்கும் அது. அவர் சொன்ன உடனே அந்த எப்போவுமே வேதவாக்காக கருதினாராம் திரு வாலி சார். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே அவர் வரும்போது அவர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு, அந்த நல்லவன் வாழ்வான். அது இன்னும் பதிவு சொல்கிறேன். என்ன நான் சொல்ல வந்தேன், எம்ஜிஆருடைய கடினங்களும் துன்பங்களும் அவர் வாழ்ந்த வாழ்வியலும் இவர் கூட இருந்தே பார்த்து அவர் சொல்லப்பட்டதை கேட்கப்பட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, அதனால தான் நான் ஓடி அவர் சொன்ன பிறகு எம்ஜிஆர் வந்து இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே தான் ஓடி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி மூச்சிறைக்க ஓடி அதுவே உடற்பயிற்சி மாதிரி ஆகி அதுவே உள்ள வழியாகி அதையே நான் எடுத்துக்கிட்டு அது ஒரு உதாரணம் சொன்னார், ரொம்ப அற்புதமான உதாரணம். எப்படி வந்து ஒரு பெண்ணு வந்து திருமணம் ஆன உடனே கற்றுக்கொள்ளாமலே கலவில் ஈடுபடுவாளோ, அது மாதிரி நான் கவிஞன் ஆகிட்ட பிறகு நான் வந்து அப்போ தான் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன், ஓட ஆரம்பித்தேன், புதுசாக என்னுடைய ஐடென்டிட்டியை நான் பார்த்துக்க வச்சேன். அதுக்கு காரணம் எம்ஜிஆருங்கிற வாகனம். எம்ஜிஆரை பற்றி நினச்சாலே பாட்டு எழுதிடுவேன், சோலோ பாட்டுன்னு வாங்க, அவ்வளோதான். அவருடைய குணங்களை ஏதாவது ஒன்று நினச்சிடுவேன். அதனால தான் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். இந்த பீடியை ஊதுபத்தியாக மாற்றினவர். அது இன்னொன்று சொன்னார், சபித்தவர்கள் மத்தியில் என்னை சாதனை ஸ்தூபியாக ஸ்தாபித்தவர் எம்ஜிஆர் அப்படின்னார். இதை விட என்ன ஒரு சிறப்பு வேணும்? அப்படிப்பட்ட எம்ஜிஆரின் பண்புகளையும் குணங்களையும் நாம் மீண்டும் பேசிக்கொண்டு இருப்போம் சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.